Good evening students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல மென்சுரேஷன் 7.2 எக்ஸசைஸ்ல வால்யூம் பார்த்துட்டு இருக்கோம். வால்யூம் கன அளவு. ஸோ எஸ்டர்டே கிளாஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஏரியா அண்ட் வால்யூம்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அண்ட் வந்து இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்னென்ன ஷேப்ஸோட வால்யூம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ ஏரியானா வந்து பிளேன், வால்யூம்னா சாலிட். ஸோ ரொம்ப பேசிக்கா வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏரியா அப்படிங்கிறது வந்து பிளேன் சர்ஃபேஸை குறிக்கும், வால்யூம்ங்கிறது அதனுடைய ஆக்குபென்சி சாலிட் சர்ஃபேஸை குறிக்கும். ஸோ அதுதான் வந்து அதற்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து வால்யூம் கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நேத்திக்கு கிளாஸ்ல நம்ம வந்து ரெண்டு ஷேப் பார்த்திருந்தோம், சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த கோன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பியர். ஓகே, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், கோளம், கோலத்தின் கன அளவு பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஹெமிஸ்பியரும் வந்துடும், ஹாலோ ஹெமிஸ்பியரும் வந்துடும். ஃப்ரஸ்டம் மொத்தம் ஷேப்ஸ் வந்து டோட்டலா 5 தான். சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ஃப்ரஸ்டம் 5 ஷேப்ஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் வந்து ஹாலோ மாடல்ஸ் இருக்கு. ஸோ 7 ஷேப்ஸ் வரும். ஸோ இந்த 7 ஷேப்ஸ் தான் வந்து நம்ம அதே 7 ஷேப்ஸ் தான் வந்து வால்யூமும் பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பியருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கான ஒரு 5 questions ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரிலேட்டட் 5 questions இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பேசிக்காவும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் வந்து இன்டெப்தாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பேசிக்கா இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க இப்ப 10th படிச்சிருக்கீங்க. வால்யூம் ஆஃப் பை அப்ராக்சிமேட்லி பையோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். 3.14 அது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப் டு 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு நமக்கு வந்து புக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால. பட் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 3.14159 இது ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 3.159 or 22/7 is the approximate pi value. Who is known as the father of the Indian space program? Vikram Sarabhai. Who is known as the father of the Indian space program is Vikram Sarabhai. What is the chemical symbol for a silver? Silver உடைய chemical symbol என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Ag. அதாவது நம்ம சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், கோல்டு இதுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அறிவியல் குறியீடு. ஸோ அந்த மாதிரி சில்வருடைய கெமிக்கல் சிம்பிள் வந்து Ag. What is the Newton's first law of motion is called? Law of inertia. What is Newton's first law of motion called? Law of inertia. What is the electric current? SI unit of electric current is ampere, A அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலா 5 questions ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். பையுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ, father of the Indian space program, chemical symbol for silver, Newton's first law of motion என்ன, and SI unit of electric current. ஓகேங்களா? எஸ். சரி, நம்ம இப்ப என்ன பண்றோம்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான சிமுலேஷன் என்ன, எப்படி வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து உருவாகுது, அதை வந்து அதனுடைய ரியல் டெஃபினிஷன் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம எல்லா ஷேப்ஸும் பாக்குறோம், அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறோம், ஏரியா கண்டுபிடிக்கிறோம், எல்லாமே கரெக்ட். பட் அது எப்படி வந்தது, உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம லைவா பார்த்தோம், ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அது ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சிமுலேஷன்ஸ் வந்து ஃபார்முலா டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரேட் a sphere of diameter 2r and 2 cylinders of height 2r each அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பியர் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ரேடியஸ் வந்து டயாமீட்டர், ரேடியஸ் வந்து 2r/2 இஸ் r. ஓகேவா? ஜென்ரேட் சிலிண்டர் வித் ஹைட் 2r. ஓகேவா? 2 cylinders with height 2r. So yes, diameter 2r has been drawn. 2 cylinders of height 2r has been drawn. ஓகேவா? ரெண்டு சிலிண்டர்ஸ் வந்து 2r அப்படிங்கிற ஹைட்லயும்
ஒரு ஸ்பியரோடைய டயாமீட்டர் 2r அப்படிங்கிற டயாமீட்டர் வச்சும் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? எஸ். இப்போ என்ன பண்றோம்னா we will now fill the sphere with sand. ஸ்பியருக்குள்ள சாண்டை வந்து ஃபில் பண்றோம். இப்போ அதை என்ன பண்றோம்? அந்த சாண்டை இந்த கொடுத்திருக்கிற சிலிண்டருக்குள்ள கொட்டுறோம். The sphere starts rotating and transferring sand into the right cylinder. So ரெண்டாவது டைம் ஃபில் பண்றோம், அதையும் கொட்டுறோம். The right cylinder is now completely filled with sand and the sphere is still half full. ஒரு full sphere வந்து first போட்டோம், ரெண்டாவது ஒரு half sphere உடைய measurement போட்டோம். கரெக்டா? பேலன்ஸ் ஒரு half sphere இருக்கு. We will now use the remaining sand to fill the left cylinder. ஓகேவா? Yes. The sphere begins left cylinder குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த half வந்து fill ஆயாச்சு. So 1/3 of the left cylinder is filled with sand. 1/3 fill ஆயிடுச்சு. திருப்பியும் சாண்டை வந்து ஸ்பியர்ல ஃபில் பண்றோம், அதை திருப்பியும் அந்த சிலிண்டருக்குள்ள கொட்டுறோம். After three pourings from the sphere, both the left and right cylinders are now completely filled with sand. அதாவது ரெண்டு சிலிண்டரை ஃபில் பண்றதுக்கு 3 ஸ்பியர்ல மண் எடுத்தோம். கரெக்டா? So diameter of the sphere is 2r. Diameter of the each cylinder is also 2r. Height of the each cylinder என்னது? அதுவும் 2r தானே எடுத்தோம். Yes. So we observed that it took எவ்வளோ pourings of sand into the sphere to completely fill the both cylinder? 3-ஆ? 3 டைம் வந்து எடுத்துக்கிட்டு தானே ரெண்டு fill பண்ணோம். கரெக்டா? So proof, therefore 3 into volume of sphere is equal to dash into volume of cylinder. 2 into அதாவது 3 time of volume of sphere is 2 times of volume of cylinder. அப்போ volume of cylinder உடைய ஃபார்முலா என்ன? 2 into pi r squared h. அப்போ 3 into volume of sphere is equal to 2 into pi r squared h. இங்க என்ன எடுத்திருக்கோம் நம்ம ஆக்சுவலி ஸ்பியருக்கு? r அப்படிங்கிறது தான் ஹைட் எடுத்திருக்கோம் இல்லையா? சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 into pi r cube வருமா? pi r cube. இங்க எப்படி 3 வந்தது அப்படின்னீங்கன்னா இந்த 3 வந்து இங்க ஆப்போசிட் சைடு வரும்போது டிவைட் பை ஆயிடும். சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 pi r cube அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் தான் இப்ப. Hence the volume of a sphere is 4/3 times pi multiplied by the cube of its radius. That is volume of sphere is equal to 4/3 pi r cube. அது 3 times of ball எடுத்து 2 cylinderல fill பண்ணும். அப்போ 2 times of volume of cylinder. Volume of cylinder உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் இங்க ஹெச்சுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல இந்த டெஃபினிஷன்ல நம்ம வந்து இந்த சிலிண்டரோட ஹைட்டை என்ன எடுத்தோம்? 2r எடுத்தோம். சோ அதனால ஹெச் இருக்கக்கூடிய பிளேஸ்ல 2r ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்க 3 times of volume of sphere தான் இங்க 2 pi r squared into 2h. இப்போ வெறும் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன வரும்? 4/3 into pi r cube. ஓகேங்களா? cubic units. சோ இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அதுக்கான டெஃபினிஷன் எப்படி வந்தது புரிஞ்சுதுங்களா? எஸ். இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். இதே தான் உங்க புக்லயும் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து கோளம், இப்போ வந்து கோளம் பார்த்துட்டீங்க. கோளத்தின் கன அளவு வந்து பாத்துறீங்க. இது இங்க பாருங்க கோன் கொடுத்திருக்காங்க 4/3 pi r cube. அதே வந்து உள்ளீடற்ற கோளமா இருந்ததுன்னா ஒன்னும் சின்ன டிஃபரன்ஸ் தான். அங்க வந்து இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் அப்ப வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு வரும். அவ்வளவுதான் வந்து உள்ளீடற்ற கோளத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப அரைக்கோளம்னா அந்த 4/3 pi r cube இன்னொரு ஹாஃப் கட் பண்ணிடுங்க. அப்ப 2/3 pi r cube. கோளம் வந்து 4/3 pi r cube. அரைக்கோளம் வந்து அதுலயும்
3யும் பாதி. அப்ப 4/3 இன்னொரு 2ஆல வகுங்க. அப்ப 2/3 pi r cube அப்படின்னு ஆயிடும். 1/2 into 4/3 pi r cube போட்டீங்கன்னா 2/3 pi r cube. இங்க உள்ளீடற்ற அரை அந்த r கியூபுக்கு பதிலா கேபிட்டல் R cube மைனஸ் ஸ்மால் r cube, அதாவது அவுட்டர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிள், அவ்வளவுதான். சோ இந்த 4 ஃபார்முலா ரொம்ப 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 ஈஸி. அடுத்தது வந்து லாஸ்ட், இது வந்து பிரஸ்டம். சோ அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம், இடைக்கண்டம். இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். 480 மீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. ஆஃப் த கோன் கேட்டிருக்காங்களா? If the circumference of a conical wooden piece is 484 centimeter, then find its volume when its height is 105 centimeter. Question number 3. நான் இங்க question number போட்டுக்கிறேன். 7.2ல third question. ஓகேங்களா? இது 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. ஸோ அதனாலதான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் இது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு கூட இந்த கிளாஸ்ல இது ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? Circumference of the base. Circumference of the base of the cone equal to 484 centimeter. இந்த அலகுகள்லாம் போடலைன்னா மார்க் கட் ஆகும். ஸோ அதனால அது மட்டும் வந்து ரொம்ப கான்சியஸா போடுங்க. Height is equal to 105 centimeter. So circumference உடைய ஃபார்முலா என்ன? 2 pi r is equal to 484. ஓகேவா? இங்க ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்றதுனால யூனிட்ஸ் போட வேண்டும். 2 into 22/7 into r is equal to 484. ஸோ ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் ஆப்போசிட்ல எடுத்துட்டு போயிருங்க. 484 divided by 2. இந்த 2 எடுத்துட்டு வந்துடுறேன். 7/22. சரிங்களா? ஸோ 2 ones are 2. 242. ஸோ 242ல 22 எவ்வளோ டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே 22 டேபிள்லயே கேன்சல் பண்ணிடலாம். 11 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 11 into 7 is 77 centimeter equal to 77 centimeter. ஸோ இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். Therefore its volume. Its volume is 1/3 pi r squared cubic units. 1/3 pi r squared h cubic units. So 1/3 into pi உடைய value 22/7, r உடைய value 77 into 77 into 105. So 7 ones are 7, 11. ஓகேவா? 105 கேன்சல் பண்ணலாம். இங்க 3 ones are 3, 3 threes are 9, 3 fives are 15, 35. So 22 into 11 into 77 into 35 cubic units. Okay. 22 into 11 into 77 into 35. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 652190. 652190 centimeter cube. The required volume of the cone.
equal to 652190 centimeter cube. என்ன பண்ணிருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய ஃபார்முலாவை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி ஹைட் given. ஸோ ரேடியஸ் அண்ட் ஹைட் இருக்கு. அதை வச்சு வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலால போட்டாச்சுன்னா கோனுடைய வால்யூம் நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த கியூபிக் யூனிட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த சென்டிமீட்டர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகலைன்னா கூட கியூபிக் யூனிட்ஸ் கீழே சேர்த்துட்டு வந்து லாஸ்டா வந்து போட்டுடுங்க சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா மார்க் கட் பண்ணுவாங்க கண்டிப்பா. அடுத்தது 4வது கேள்வி. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ல வரும் உங்களுக்கு. அண்ட் தென் 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்டா பார்த்த 2nd கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த எக்ஸசைஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute, in how many minutes the container will emptied? Round off your answer to the nearest minute. மினிட்ல கேட்டிருக்காங்க ஆன்சர். ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக எழுதுக. அதாவது இப்போ நீங்க வந்து பெட்ரோல் பங்க் போறீங்க, அங்க வந்து நம்ம பெட்ரோல் வந்து நம்ம கார் ஆர் பைக் எதுக்காவது ஃபில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிற டேங்க்ல வந்து பெட்ரோல் ஃபில் ஆயிருக்கணும் இல்லையா? அது எப்படி ஃபில் ஆகும்? எங்க இருந்தாவது லாரியில கண்டெய்னர்ல கொண்டு வந்து தானே அங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது கடகடன்னு நம்மளுக்கு வந்து இந்த மண் இதெல்லாம் கொட்டுற மாதிரி கொட்ட முடியுமா? ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் செட்டப் பண்ணி நமக்கு எப்படி வண்டியில பெட்ரோல் அடிக்கும் போது நடக்குதோ அந்த மாதிரி தானே சம் ரியாக்ஷன்ஸ் அங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேள்வி வந்து அந்த டேங்கர் லாரியில இருந்து நம்ம பங்க்ல பெட்ரோலை இது ஃபில் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபில் எவ்வளவு நேரத்துல அது முடியும்? இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிற டேங்கர் லாரியில இருந்து வர பெட்ரோல் வந்து எவ்வளவு நேரத்துல இந்த பங்க்ல வந்து ஷிஃப்ட் ஆகி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ 4th ஆர் வந்து 10 மீட்டர், ஹைட் வந்து 15 மீட்டர். ஓகே. சோ கொஸ்டின் வந்து கோன் தானே கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கொனிக்கல் கண்டெய்னர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன் தான் ஃபார்முலா எழுதிக்கிறது. வால்யூம் ஆஃப் கோன் is equal to 1/3 pi r squared cubic units. Okay. So அப்போ volume of the conical container is equal to 1/3 pi உடைய வேல்யூவை as it is pi ஆவே வச்சுக்கோங்க. pi into r10 into 10 into 15. மூணு 3 15 10 into 10 100 100 into 5 500 500 pi meter cube. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த கொனிக்கல் கண்டெய்னர் வந்து 500 pi meter cube கிடைச்சிருக்கு. empty 25 meter cube the time taken for 1 minute. அப்போ 500 meter cubeக்கு டைம் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்க்கணும். To empty 25 meter cube, the time taken 25 மீட்டர் கியூப் கிளியர் ஆகிறதுக்கு 1 நிமிஷம். ஓகேவா? 1 மினிட். அப்போ 500
500 into 22/7 into 1/25. ஓகேவா? சரி. சரி, இப்ப 25ல எவ்வளவு 500 இருக்கு? 20 முறை 500 இருக்கா? சோ அப்ப இத வந்து 440/7, 20 into 22 440/7. இது அப்ராக்சிமேட்டா போட்டீங்க அப்படின்னா 7 1 7 7 6 42, மீதி 2 7 2 14 புள்ளி வச்சுட்டீங்கன்னா 62.857 மினிட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா. ஸோ இது அப்ராக்சிமேட்லி நீங்க எவ்வளவு சொல்லலாம்னா 63 minutes அப்படின்னு சொல்லலாம். Hence the conical container will be emptied in 63 minutes. ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். ஓகேங்களா? அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி இல்ல, 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பக்களவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A right angle triangle whose sides are 6 cm, 8 cm and 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. Find the difference in the volumes of the two solids so formed. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள், அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, இருங்க நான் டயக்ராம் போட்டே காமிச்சு. ஐந்தாவது கொஸ்டின், டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், போட போட காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஏபி வைஸ் ரொட்டேட் பண்ணா எப்படி வரும்? பிசி ஏபி பக்கம் ரொட்டேட் பண்ணா எப்படி? பிசி பக்கம், அதாவது இந்த பார்ட்டை இப்படி தூக்கி போடுங்க, இந்த பார்ட்டை இந்த பக்கம் தூக்கி போடுங்க. அதாவது இந்த பார்ட்டை இங்க தூக்கி போடும்போது இப்படி வரும் இல்லையா? இது இந்த பக்கம் வரும்போது, இது அந்த பக்கம் போகும்போது அதுவும் அதே மாதிரிதான் சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இப்படி இப்படி ரெண்டு பக்கமும் போட்டா என்ன டிஃபரன்ஸ் வரும்னு கேக்குறாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு. When the triangle ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்ல வந்து உங்களுக்கு நான் ஆக்சுவலி வந்து சொல்லிடுறேன். ஸோ என்ன எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தமிழ்ல எழுதுறதுக்கு உண்டானது மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? எழுதிக்கோ. போர்ட்ல எழுதுறது வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். ஸோ நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் என்ன எழுதணும் அப்படிங்கிறது. When the triangle ABC is rotated about AB, the volume of the cone formed equal to 1/3 pi r squared h cubic units.
So இந்த சைடு AB பக்கமா திருப்பும் போது ஆரம் is equal to சென்டிமீட்டர், உயரம் is equal to 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? So வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் வால்யூம் 1 காப்பி பண்ணிக்கோங்க, அப்புறம் தான் வால்யூம் 2 போடுவேன். என்ன கொடுத்திருக்காங்க? சென்டிமீட்டர் தானே. 3 2 6 ஓகேவா? ஸோ 6 2 12 22 2 44 8 6 48 44 into 48 2212 divided by 7 is equal to 301.70 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து வால்யூம் 1 ஓகேவா? இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. V1 is equal to 301.71 சென்டிமீட்டர் கியூப். கோணம் ABC ஆனது ஏவை மைய அச்சாக வைத்து சுழற்றும் போது உருவாகும் பின் கன அளவு அப்படின்னு எழுதிக்கோங்க. முக்கோணம் ABCயை மைய அச்சாக வைத்து சுழற்றும் போது ABயை மைய அச்சாக வைத்து சுழற்றும் போது உருவாகும் கூம்பின் கன அளவு ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது முக்கோணம் ABC ஆனது BCயை மைய அச்சாக வைத்து சுழற்றும் போது இரண்டாவது. ஐயோ சாரி. So second வந்து radius 8 centimeter and height 6 centimeter. ஓகேவா? Volume 2 which is equal to 1/3 into 22/7 into 6 into 8 into 8 into 6. நாற்பத்தி 4 into 64 divided by 7 இல்லையா? So 2816 by 7 which is 402.29 சென்டிமீட்டர் கியூப். இது வால்யூம் 2. ஸோ டிஃபரன்ஸ் இன் வால்யூம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். equal to V2 minus V1, that is 402.29 minus 101.71 which is 100.58 centimeter cube. 100.58 centimeter cube. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுழற்றும் போது ஆரமும் உயரமும் சுழற்றும் போதும் ஆரமும் உயரமும் மாறும். ஸோ அது மாறுவதை பொறுத்து ரெண்டு வால்யூம் ரெண்டு கன அளவுகள் கால்குலேட் பண்றீங்க. அந்த கன அளவுகள் கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? எஸ். அடுத்தது ஆறாவது கேள்வி. The volumes, இது வந்து பாத்தீங்கன்னா 6th question, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. ஸோ இந்த 7.2 எக்ஸசைஸ்ல ஒன் மோர் டைம் நான் சொல்றேன். நேற்றுக்கு கிளாஸ்ல நோட் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணிக்கோங்க. 7.2ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 and கொஸ்டின் நம்பர் 6 and கொஸ்டின் நம்பர் 8 and 10. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க.
சோ ஆறாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா வால்யூம்ஸ் ஆஃப் டூ கோன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது இதுல. V1 divided by V2 போடுங்க. சோ வால்யூம் 1 ஓட ஃபார்முலா வந்து 1/3 pi R1 squared H1 divided by 1/3 pi R2 squared H2 போட்டு 3600 by 5040 போடுங்க. ஆமா. அப்ப அந்த 1/3 pi வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா R1 squared H1 by R2 squared H2 is equal to 3600 by 5014 ஆயிடும். இதுல ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சேம் பேஸ் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரேடியஸ் சேம் R1 is equal to R2. சோ அப்ப அந்த R2 இருக்கிற பிளேஸ்லயும் R1 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அதுவும் கேன்சல் ஆயிடும். H1 by H2 divided H1 by H2 is equal to 3600 by 5040 ஆகும். அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா H1 is to H2 உடைய ரேஷியோஸ் ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப ஒரு 4 ஸ்டெப் சம் தான். அதை நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம், பண்ணுங்க. ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற 3 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுல நம்ம வந்து என்னென்ன ஷேப்ஸ் பார்த்திருக்கோம்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். அதுல ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ சிலிண்டரும் இன்க்ளூடட். நேத்தைக்கு இன்னைக்கு 3 பார்த்தோம். சோ மொத்தம் 6 கணக்குகளும் பார்த்திருக்கோம் எக்ஸசைஸ்ல. இன்னும் பிரஸ்டம் மட்டும் பார்க்கணும். அது ஃப்ரைடே கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சோ இதுல ஏதாவது கான்செப்ட்ல புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் அப்பப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.